கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்வதில் நான் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன். இன்றைய நாளிலும் 1 யோவான் 3வது அதிகாரம் 7வது வசனத்தினூடாக நான் உங்களோடு இதனுடைய வார்த்தையை பகிர விரும்புகிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியை செய்கிறவனாய் இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வேத வசனத்தை அப்போஸ்தலர் யோவான் எழுதுவதற்கு காரணம், அந்த காலத்திலே கள்ள போதனைகள் சபைக்குள்ளே ஊடுருவி வர ஆரம்பித்தது. ஞானவாதிகள் கள்ள போதனைகளை புரட்டுவதற்கான காலங்களாகவும் அந்த நாட்கள் காணப்பட்டது. எனவே ஒரு சரியான கிறிஸ்தவனை எப்படி அறிந்து கொள்வது என்பதற்காக யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். எனவே தெய்வீக தன்மையான தேவனையும் மாம்சத்தில் எங்களுக்காக உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையும் எங்களுடைய தேற்றரவாளரான பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறவனுக்குள் தேவன் வாசம் செய்வார் என்று இந்த வசனங்கள் எங்களுக்கு விளக்கமாக கூறுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறதான சந்தர்ப்பங்கள் ஒன்று மனிதர்களாலும் ஒன்று சத்ருவாலும் காணப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எதற்கு வஞ்சிக்கப்படுகிறோம், எதற்கு நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை நான் இந்த வேத வாசிப்பிற்கூடாக கற்றுக்கொண்டேன். இந்த வஞ்சனையின் விழுகை இன்று மாத்திரமல்ல, அது ஆதியிலிருந்தே, தூதனின் விழுகையிலிருந்தே, ஆதாம் ஏவாளின் விழுகையிலிருந்தே தோன்றியதான ஒரு வஞ்சனை ஆகும். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கிறிஸ்துவின் நீதியையும் கிறிஸ்துவின் நீதியின் கிரியைகளையும் நாங்கள் கை கொண்டவர்களாய், தேவனுடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிப்போமாக. தினக்காகவும் உங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி எங்களுடைய சாபங்கள் அனைத்தையும் நீக்கி எங்களை நீதிமானாக்கி இந்த இடத்திலே அவர் நிலைநிறுத்தியிருக்கிறார் என்றால், நாங்கள் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீதியுள்ள கிறிஸ்தவர்களாகவும் தேவனுடைய அன்பிலே நடக்கிற ஜனங்களாகவும் நாங்கள் மாறுவோமாக. தேவன் எங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆமென்.